எண்ணம் போல் வாழ்க்கை. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கும், சந்தோஷம் மட்டும்தான் இனிக்கும் அப்படின்ற ஒரு கோட்பாடே கிடையாது. சில நேரங்களில் சந்தோஷமும், சில நேரங்களில் சோகமும், சில நேரங்களில் என்ன பண்ணுறதுனே தெரியாத உணர்வுகளோட வாழ்க்கை பயணிக்கும். ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலச்சிருச்சுன்னா அப்பா எவ்வளோ அருமையாக இருக்கும்னு நினைக்கிற நமக்கு, ஆனால் அது நடப்பதில்லை என்ற உணர்வும் நம்மளுக்கு வரும். நிறைய நேரங்களில் சோகங்கள் வரும், ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலங்கள் வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவை, உங்களோட எண்ணத்தை மாற்றி அமைக்கும் பொழுது அந்த வாழ்க்கை பாதையில் வரக்கூடிய கடினமான மேடுகள், கடினமான பாறைகள் எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அமைச்சிக்க முடியும் நண்பி. சேஞ்சிங் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் changes everything in your life. உங்களுடைய எண்ணம் தான் வாழ்க்கை. அதை பத்தின எபிசோடு தான் இது உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான ஆல்மோஸ்ட் இயர் எண்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிட்டு இருக்கு. உங்களுடைய விடுமுறை நாட்கள் சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாமே சந்தோஷமாக நிறைஞ்ச ஒரு வருஷமாக முடிந்து ஒரு சூப்பரான நியூ இயர் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்களில் நானும் ஒருத்தனா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லைப்பா ரொம்ப கஷ்டமாக போகுது வாழ்க்கை அப்படின்றவங்களுக்கும் வாழ்க்கை மாறப்போகுது சீக்கிரமே. உங்களுடைய முயற்சினாலும் உங்களுடைய நம்பிக்கையினாலும் சீக்கிரமே மாறப்போகுதுன்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் எந்த ஒரு பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பி. உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் பண்ண முடியுது. எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு புன்னகை, அதுதான் என்னை தொடர்ந்து ஓட வைக்குது. உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எப்படி பண்ணலான்னா, நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில், ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்கள் நம்ம ரீச் அடைவதற்கான ஒரு வாய்ப்புகளை எடுத்து தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களோட நியூ இயர் விஷஸ், உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும், இல்லை உங்களோட கமெண்ட்ஸ் எதை கொடுக்கணும்னாலும் நீங்கள் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போகிறோம். இந்த நியூ இயர் ஆல்மோஸ்ட் வரப்போகுது. இந்த இயர் ஃபுல்லாக ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ துக்கம், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவு அருமையான வாழ்க்கை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. எப்போவுமே ஒரு வெயிலில் மட்டுமே இருந்தோம்னா, அந்த வெயில் மட்டுமே இருந்தோம்னா, ஒரு நிழல் கிடைக்கலன்னா நம்மளுக்கு ஒரு எவ்வளோ வெறுப்பாக இருக்கும். அது மாதிரி தாங்க வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷம் மட்டுமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கரெக்டாக வராது. பள்ளம் மேடுகள் இருந்தால் தான் அந்த வண்டியில் போகிற ஒரு ஃபீலே இருக்கும். வண்டி அப்படியே அப்படி நிலையாக போய்கிட்டு இருந்துச்சுன்னா என்னங்க ஒரு சந்தோஷம் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை கொடுக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணுறோம், உங்களோட எண்ணம் என்ன இருக்குது, அந்த எண்ணத்தை பொறுத்து தான் அந்த வாழ்க்கை அமையுன்றதுல சந்தேகமே கிடையாது. இதுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு குயிக்காக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த கணவன் மனைவி, அந்த மனைவி வந்து ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. ஒரு 9 மாதம் இருக்கலாம். கணவன் இப்படி வெளியில் போயிடுறாரு ஒரு கிராமத்தில். அந்த மனைவி அவங்க போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வராங்க. அங்கே கிராமங்கள்லாம் அந்த குடத்தை தூக்கிட்டு வருவாங்கல்ல, குடத்தை தூக்கிட்டு வந்துட்டு அவங்களால தூக்க முடியல. 4 குடத்தை வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு குடமாக அவங்க வாசலில் வச்சுட்டு அடுத்த குடத்தை தூக்க போயிருக்காங்க. அதுக்கடையில் அந்த கணவன் என்ன பண்ணுறாரு, வேகமாக வரும்போது அவர் கீழே பார்க்காம ஃபோன் பேசிக்கிட்டே வர்றாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த குடத்தை கீழே தள்ளி விட்டுறாரு. 2 குடங்கள் வந்து கீழே விழுந்து தண்ணி வேஸ்ட்டாக போயிடுது. உடனே அவங்க மனைவி வரும்போது உடனே இவர் என்ன சொல்கிறாரு, உனக்கெல்லாம் முட்டாளா நீனு, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, தண்ணி யாராவது இங்கே வீதியில் வைப்பாங்களா, இல்லை என்ட்ரன்ஸில் வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப கடிச்சிடுறாரு. உடனே அவங்களுக்கு அவ்வளோ கோவம். 9 மாதம் நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிற நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வாட்டர் எடுத்துகிட்டு வரேன், ஆனால் நீ இந்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள என்னால் வாழ முடியாதேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க வாழ்க்கையை 2 பேரும் பிளவுபட்டுருது. 2 பேரும் பிரச்சனையில் உருந்துடுறாங்க. இதே விதமாக நம்ம மாற்றி பார்ப்போம் ஸ்டோரியை. அப்போ அந்த வாட்டரை கொட்டி விட்டுறாரு. உடனே கணவன் நினைக்கிறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு வராளே நம்மளுக்காக, ஸோ நம்ம மாதிரி தெரியாமல் கொட்டிட்டோமே, அவள் வந்தவொடனே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தவொடனே, என்னை மன்னிச்சிடுமா, தெரியாமல் விழுந்துட்டேன், தெரியாமல் வந்து தள்ளி விட்டுட்டேன், நான் உனக்காக நான் வந்து தண்ணியெல்லாம் திருப்பி பிடிச்சிட்டு வரேன், நீ போய் ரெஸ்ட் எடு, இந்த நேரத்தில் எதுக்கு தண்ணியெல்லாம் பிடிக்கிற அப்படி சொல்லும் போது அவங்க மனசே நெகிழ்ந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்லைங்க, நமக்காக தானே பண்ணுறோம்னு சொல்லிட்டு அது ஒரு அன்பாக மாறுது. பார்த்தீங்களா, அதுதாங்க எண்ணம். உங்களோட எண்ணம், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஒரு சுச்சுவேஷனை எப்படி அணுகுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையும் அமையும். ஸோ வாழ்க்கை எல்லாமே உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ரேங்க் போட்டோம்னு வச்சுங்களேன்,
வச்சுங்களேன், எந்த ஒரு மோட்டிவேஷனல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டாபிக் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு உணர்ச்சிகளை உந்துதலை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ், சேஞ்ச் யுவர் எவ்ரிதிங் சொல்லுவாங்க. சேஞ்சிங் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சஸ் யுவர் ஆட்டிடியூட் யுவர் வாட் எவர் லைஃப் கேன் த்ரூ அட் யூ அப்படின்னு சொல்லுவோம். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் அதை எப்படி அணுகுறீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, நம்ம நிறைய எபிசோடில் நம்ம அதை கேட்டிருப்போம். நீங்கள் அதை எப்படி அணுகுறீங்க, ஒரு பிரச்சனையை எப்படி நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் அந்த பிரச்சனையோட வலிமையும் அந்த பிரச்சனையோட ஒரு தன்மையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இருக்குது. எப்போவுமே நம்ம ஒரு அமேசிங்கான ஒரு ரிசல்ட்டை வரணும், அமேசிங்காக நம்ம லைஃப்பை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவை கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் தப்பாக வரலாம், ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளோட வியூ பாயிண்ட்டை மாற்றலாம், பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம், பாசிட்டிவாக அதை அணுகி பாசிட்டிவாக எப்படி அதை மாற்றுறது அப்படின்றதுல தான் நம்ம வாழ்க்கையும் அமையவிருக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் நம்ம அந்த அணுகணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லெமன்ஸ் ஆர் லெமனேட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்டை ஒரு சூப்பரான புக் இந்த உலகத்தில் 1946 வெளிவந்த ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற ஒரு புக்கு. ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் குருன்னு சொல்லுவாங்க இவரை, டேல் கார்னியா. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா அருமையான புக்கு. இந்த புக்கு இப்போ வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு வித்துட்டு இருக்காங்க. அதில் லெமன் ஆர் லெமனேட்னு சொல்லுவாங்க. லெமன்ஸ் உங்களுக்கு குடிச்சா உடனே புளிப்பான வாழ்க்கை வரைச்சிருச்சு, ஐயோ இந்த லெமனை வச்சுட்டே நம்ம ஒரு பதறி ஆட்டம் போட்டு இது என்னோட வாழ்க்கையே போச்சு, என்னோட விதி இவ்வளோதான், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு அந்த லெமனை வச்சு லெமனேட் பண்ணி நல்லா மடக்குன்னு குடிச்சிடுறதாங்க நல்லது. அதுதான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் அதில் அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ நம்மளுக்கு ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் வருதுன்னா நம்ம அதில் என்ன லேர்ன் பண்ணுறோம், அந்த சுச்சுவேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை லெமனை வந்து எப்படி லெமனேடாக மாற்றி நம்ம குடிச்சிடலாம், அதாவது லெமனேட்னா லெமன் ஜூஸாக மாற்றி நம்ம எப்படி குடிக்கலாம் அப்படின்னு தாங்க யோசிக்கணும். அந்த புக்கில் அழகாக சொல்லியிருப்பாரு. ஒரு ஃபூல் அப்படி நினைப்பாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க வாழ்க்கையில் லெமனை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து உடனே வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஐயோ ஐ கேவ் அப், இது கரெக்டு கிடையாது, இந்த வாழ்க்கை என்னை போட்டு வெளுக்குது, எனக்கு இந்த வாழ்க்கை இது விதி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. இதே ஒரு அறிவாளிட்ட கொடுத்தோம்னா அவன் வந்து அந்த மிஸ்ஃபார்ச்சூன்லேருந்து என்ன லேர்ன் பண்ணலாம், இதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த சுச்சுவேஷன் எப்படி மாற்றி அமைக்கலாம், அந்த மாற்றி அமைச்சு நம்ம வாழ்க்கை எப்படி சிறப்பாக அமைச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட அதை லெமன் ஜூஸாக மாற்ற முடியும் அப்படின்றத அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஒரு அருமையான கருத்து பார்த்தீங்களா. உங்களுக்கு ஒரு புளிப்பான ஒரு கசப்பான ஒரு ரொம்ப கஷ்டமான அனுபவங்கள் வரும்போது அதை எப்படி நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கிறது, எப்படி நமக்கு சாதகமாக மாற்றி நம்ம எப்படி வாழ்க்கையை ஒரு கரெக்டான பாதையில் கொண்டு போகிறது அப்படின்னு நினைக்கிறதானங்க ஒரு அறிவாளித்தன்மை. அதை தான் அந்த இதில் அழகாக சொல்லியிருந்தாரு. அது மாதிரி ஃபைண்டிங் ஜாய் இன் த ஜேர்னின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே உங்களுடைய இந்த ஜேர்னியில் இருக்க ஜாயை, ரொம்ப சந்தோஷத்தை மட்டும் பாருங்கள். அதுக்கு துக்கம், கஷ்டம், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இருக்க சந்தோஷத்தை நம்ம வந்து அனுபவிக்கவே மாட்டோம். அனுபவிக்காம பயந்து அதை விட்டு விலகி ஓடிடுவோம். அதனாலேயே நம்ம வாழ்க்கை நிறையா இருக்கும். எப்போவுமே நீங்கள் மட்டும் அலோன் கிடையாது. ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க எல்லாருமே உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் மாற்றி அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி பார்க்குறாங்க, எப்படி அதில் வந்து உருவாக்குறாங்க, எப்படி அதில் சாதனை படைக்கிறார்கள், அதை எப்படி உருவாக்கி தன்னுடைய சாதனை பாதையில் ஒரு சாதனையாளராக மாறுகிறார்கள் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அந்த சாதனையை உருவாக்குவதற்கு ஒன்று தான் நீங்கள் பண்ணணும். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணுங்கள். எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை. உங்கள் எண்ணத்தில் என்ன தோணுதோ அது நடக்கும். காலையில் எந்திரிச்சோன்னு இன்றைக்கி நாள் அமைய போகுது, சூப்பராக அமைய போகுது, செம்மையாக அமைய போகுது அப்படின்னு யோசிச்சோன்னா அந்த நாள் கண்டிப்பாக சூப்பராக அமையும். ஏன்னா உங்கள் மைண்ட் ப்ரிப்பேர் ஆகும். ஏதோ பிரச்சனை வந்தால் கூட உங்கள் மைண்ட் வந்து அதை ஃபேஸ் பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கும். நான் காலையில் வச்சோன்னே என்னடா நாள் இவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்குது, இன்றைக்கி மேனேஜர் வெளிக்க போகிறான், சரி இருக்காது, அது பண்ணாது இது பண்ணாது இப்படின்ற மாதிரி நம்ம லைஃப்பை ரொம்ப கஷ்டமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே நம்ம அணுகிறோம்னு வச்சுங்களேன், அது கரெக்டே அமையாதுங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்திரிக்கும் போதோ இல்லை ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவை பாசிட்டிவாக மாற்றுங்க. உங்களோட எண்ணத்தை மாற்றுங்க. எண்ணங்கள் தான் உங்களை வந்து உயிரூட்டும். எண்ணங்கள் தான் உங்களுடைய உணர்வுகளை உயிரூட்டும். உணர்வுகளை உங்களுக்கு தேவையான எண்ணம் இருக்குது, அந்த எண்ண ஓட்டத்தில் தான் உங்களுடைய சாதனைக்கான வழியும் பிறக்கும். ஸோ அதை என்ன எண்ணுகிறீர்களோ அதே மாதிரி தான் நீங்கள் மாறுவீங்க. ஸோ உங்களுடைய திங்கிங், உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் கட்டி போடக்கூடிய அந்த பவர் வந்து அந்த எண்ணத்துக்கு இருக்குது. அந்த எண்ணம்ன்றது மைண்ட்லேருந்து வர்றது. அந்த மைண்டை நீங்கள் உருவாக்கி மாற்றி செதுக்கி உங்களை ஒரு சாதனையாக உருவாக்குவதற்கு நீங்கள் உங்களுக்கு பழக்கப்படுத்திக்கணும். சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் டு சேஞ்ச் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். எதுவாக நடந்தாலும் உங்களால் அதை சேஞ்ச் பண்ணி மாற்ற முடியுன்ற நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நீங்கள் பயணிங்க. இந்த நியூ இயர்லேருந்து உங்கள் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை, நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையும் சூப்பராக, சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைய போகுது அப்படின்ற நம்பிக்கையோட இந்த எபிசோட் நான் முடிக்கிறேன். அடுத்த ஒரு எபிசோட நியூ இயரில் உங்களை வந்து மீட் பண்ணலாம், பேசலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் RJ_Man__ இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி அனுப்பலாம்.
பண்ணலாம் @gmail_Instagram. அது மட்டும் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுடைய பாட்காஸ்ட் ரேட்டிங்கை ஆப்பிளில் ஸ்பாட்டிஃபைல 5 ரேட்டிங்ஸை மறந்து கொடுத்துட்டே இருங்க. நமக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ நண்பர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை அது கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ அடுத்த ஒரு எபிசோடில் சூப்பரான பவர்ஃபுல்லான எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜி மனோ. நீங்கள் இருக்கிறீங்க ஆர்ஜி மனோ, இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. டேக் கேர் நண்பா, நன்பி. Have a safe and happy holidays.